ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஐ ஃபீவர்ல இருந்த லியோனை ஹாரி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அவனோட ஹெல்த் செக்அப் ரிசல்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி வைங்கன்னு ஹாரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போக, இங்க மயக்கத்துல இருக்க லியானுக்கு கனவு வர, அதுல ஹாரிக்கு அவன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைய பத்தின உண்மை தெரிய வர மாதிரியும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹாரி லியான் கிட்ட, நீ எப்படி பிரெக்னென்ட் ஆன, நீ பிரெக்னென்ட் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சன்னு சொல்லி கேட்க, ஹாரி சொன்னதை கேட்டு ஷாக் ஆன லியான், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, ஹாரி என்னாச்சு, எதுக்காக இப்படி முழிக்கிற, நீ மறைச்சு வச்சிருந்த ரகசியம் இவ்ளோ சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிட்டேனேன்னு சொல்லி பயப்படுறியா, ஆமா நீ இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாம எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்க, லியான் அழுதுகிட்டே, ஹாரி கோவப்படாதீங்க, நான் உங்ககிட்ட இந்த குழந்தைய பத்தின உண்மையை மறைச்சு வைக்கணும்னு நினைக்கல, உண்மையை சொல்லணும்னா நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வயித்துல குழந்தை இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது, என்ன நம்புங்கன்னு சொல்ல, அதை கேட்டு டென்ஷனான ஹாரி, உன்னை எப்படி என்னால நம்ப முடியும், உண்மையை சொல்லு, நீ இந்த குழந்தைய காரணமா வச்சு என்கிட்ட இருந்து ஜேயை பிரிச்சு அவனோட இடத்துக்கு நீ வரலான்னு தானே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, லியான் அழுதுகிட்டே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, இங்க பாரு லியான், என் வாழ்க்கையில நீ எப்பவுமே வர முடியாது, என் மனசு முழுக்க ஜே மட்டும்தான் நிறைஞ்சிருக்காங்கிற விஷயம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ தனிமையில இருக்கையே உனக்குன்னு ஆதரவு யாரும் இல்லையேன்னு சொல்லி நான் உனக்கு ஆதரவு கொடுத்தா, நீ அதுக்கு பிரதிபலனா என்ன ஜே கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, லியான் என்ன நம்புங்க ஹாரி, எனக்கு என் வயித்துல குழந்தை இருக்குங்கிற விஷயமே தெரியாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, அப்படியா, நீ இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு விரும்புறேன்னா அப்ப நான் சொல்ற ஒரு கண்டிஷனுக்கு நீ ஓகே சொல்லணும்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு ஷாக் ஆன லியான், அது என்ன கண்டிஷன்னு கேட்க, ஹாரி, நீ இந்த குழந்தைய பெத்து ஜே கிட்ட கொடுத்தரணும், அதே மாதிரி நீ தான் இந்த குழந்தைக்கு அப்பாங்கிற விஷயத்த எக்காரணம் கொண்டு இந்த குழந்தைகிட்ட நீ சொல்லிடக்கூடாது, என்னோட கண்டிஷனுக்கு ஓகேன்னா நீ என் குழந்தைய பெத்துக்கலான்னு சொல்ல, அதை கேட்ட லியான் ஹாரியோட காலை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே, ஹாரி ப்ளீஸ், என்னால என் குழந்தைய விட்டு பிரிய முடியாது, என் வாழ்க்கையோட ஒரே நம்பிக்கை என் குழந்தை மட்டும்தான், அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, அதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, நீங்க கேட்கறத தர நான் தயாரா இருக்கேன், நான் வேணா உங்க கண்ணையும் ஜே கண்ணையும் படாத மாதிரி இந்த ஊரை விட்டே போயிடவான்னு சொல்லி கேட்க, ஹாரி என்ன வளரிட்டு இருக்க, நீ ஜேவோட ஸ்டாண்டினா தான் இருந்த, அப்படி இருந்ததுல உருவான குழந்தை தானே இது, அப்படின்னா இந்த குழந்தைய நீ ஜே கிட்ட தானே கொடுக்கணும், அதான் சரியா இருக்கும், உனக்கு என் குழந்தைய வளர்க்கறக்கான உரிமை கிடையாது, அது மட்டும் இல்லாம என் குழந்தைய நல்லபடியா வளர்க்குற அளவுக்கு உன்கிட்ட பினான்சியலா எதுவும் கிடையாது, அதனால நீ என் குழந்தைய என்கிட்ட கொடுக்கறத தவிர உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் அழுதுகிட்டே, எனக்கும் என் குழந்தை மேல உரிமை இருக்கு, ஏன்னா என் குழந்தைக்கு நானும் ஒரு அப்பா தான், அப்படி இருக்கும்போது எப்படி என் குழந்தைய இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியும், ப்ளீஸ் ஹாரி என் குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்ல, லியான் சொன்னதை கேட்டு கடுப்பான ஹாரி நம்ம லியானை எட்டி உதைக்கிற மாதிரி கனவு வர, தூக்கத்துல இருந்த லியான் அலறி அடிச்சு எழுந்து, அட இப்ப நான் பார்த்தது இங்க நடந்தது எல்லாமே வெறும் கனவு மட்டும்தானா, ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன், பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கேன், இங்க யார் என்ன கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே லியான் எழுந்து ஜன்னல் கிட்ட வந்து, ஆனா இங்க நடந்ததெல்லாம் கனவு மாதிரி தெரியல, ஃபியூச்சர்ல நடக்க போறது எனக்கு கனவா வந்து என்னை எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு, ஒருவேளை கனவுல வந்த மாதிரி என் வயித்துல இருக்க குழந்தைய பத்தின உண்மை ஹாரிக்கு தெரிய வந்ததுன்னா அவர் இந்த குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்ல என் குழந்தைய ஹர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையில அந்த நைட்டு மட்டும் வராம இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி லியானோட வாழ்க்கைக்குள்ள எப்படி ஹாரி வந்தாங்கிறத பத்தியும் ஹாரியும் ஜேவும் எதனால பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க, அதுல ஹாரியும் ஜேவும் ஏர்போர்ட்ல இருக்க, ஹாரி ஜே கிட்ட ப்ளீஸ் ஜே என்னை விட்டு போகாதன்னு சொல்ல, அதை கேட்ட ஜே, ஹாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன், நீங்க பேசி என் முடிவை மாத்தலான்னு முயற்சி பண்ணாதீங்க, என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல, ஹாரி ஜே கிட்ட, இங்க பாரு ஜே, நான் உன்னை வற்புறுத்தல, நம்ம 2 பேரும் ஒன்னா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம காதல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு 30 வயசு ஆகுதுல, அதனால என் வீட்டுல இருக்கவங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மேல் ஒமேகாங்கிறனால உன்னால கண்டிப்பா எனக்கு ஒரு வாரிசை பெத்து தர முடியும், அதனால நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சிருந்தேன், அதனால ப்ளீஸ் இன்னொரு தடவை என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, ஹாரி சொன்னதையெல்லாம் கேட்ட ஜே, சாரி ஹாரி, எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணி ஃபேமிலி லைஃப்குள்ள போக விரும்பல, நான் சின்ன பையன், இந்த வயசுல நான் வெளி உலகத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஏன்னா இந்த உலகத்துல நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, இந்த நேரத்துல போய் நான் மேரேஜ் பண்ணி என் வாழ்க்கையை நானே இழக்க விரும்பலன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, அப்படின்னா உன் இதயத்திலயும் உன் வாழ்க்கையிலயும் எனக்கு இப்ப இடம் இல்லைன்னு சொல்ல வரையா, சரி ஜே, நீ உன் விருப்பம் போல அப்ராடுக்கு போய் நல்லா படிச்சு நீ என்னெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறையோ அதையெல்லாம் கத்துக்கிட்டு வா, நான் இங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜே அழுதுகிட்டே, ஹாரி நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நானும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கல, ஆனா சூழ்நிலை காரணமா உன்னை விட்டு நான் போக வேண்டி இருக்கு, என்னை புரிஞ்சுக்குவேன் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹாரிய கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே ஃபிளைட் ஏறி அப்ராடுக்கு கிளம்ப, இங்க ஜேவோட பிரிவை தாங்க முடியாம ஹாரி தினமும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்க, அப்ப அவனோட மைண்ட் முழுக்க ஜேவை பத்தின எண்ணம் மட்டுமே ஓடிட்டு இருக்கு, அதுல ஜேயும் அவனும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சது பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹாரி ஃபுல்லா குடிச்சு மட்டையாக அவன்
லியான் அசிஸ்டன்ட் லியானுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்க, லியான் நான் ஒர்க்கை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் டைரக்டர் சார், ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க, ஹாரி நான் ஃபுல்லா குடிச்சிருக்கிறதுனால என்னால டிரைவ் பண்ண முடியாது, அதனால நீ என்ன பார்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட முடியுமா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, நீ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட்ங்கிறனால தான் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட சொல்றேன், இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி கேட்க, லியான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வந்துட்டு இருக்கேன். அப்ப லியான் வாய்ஸ் ஓவர்ல, இந்த மாதிரி நேரத்துல அவர் தனியா வெளியே வரது நல்லதில்ல, என் அப்பாவும் போதையில வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாரு, அதுக்கப்புறம் நானும் என் அம்மாவும் தனியா வாழ ஆரம்பிச்சோம், என் அம்மா தனி ஆளா இருந்து எனக்கு அன்பையும் அக்கறையும் காட்டி வளர்த்தாங்க, அப்புறம் ஒரு நாள் என் அம்மா கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்குன்னு எந்த சொந்தமும் இல்லைங்கிறதுனால என்னை சில்ட்ரன்ஸ் ஹோம்ல சேர்த்து விட்டுட்டாங்க, அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே மோசமா இருந்தது, என் மேல அக்கறை காட்டவும் அன்பு காட்டவும் யாரும் இல்லாம நான் தனிமையில வளர ஆரம்பிச்சேன், அந்த நேரத்துல தான் நான் ஒரு முடிவெடுத்தேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு எனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக நான் டே நைட் நல்லா படிச்சு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன், நான் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்காக அலைஞ்சிட்டு இருந்த நேரத்துல தான் எனக்கு ஹாரியோட கம்பெனில எனக்கு சாதாரண எம்ப்ளாயா ஜாயின் பண்ற வாய்ப்பு கிடைச்சது, என்னோட வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், அதனோட பலனா எனக்கு ஹாரியோட அசிஸ்டன்ட் ஆக வாய்ப்பு கிடைச்சது, அன்னையில இருந்து நான் இன்னும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படி ஒரு நாள் நான் நைட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாரி என்கிட்ட வந்து நீ இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு சொல்லி கேட்டாரு, அன்னையில இருந்து தான் எங்களுக்குள்ள எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டுறாங்க, அதுல லியான் ஹாரி கிட்ட, டைரக்டர் சார் நான் இன்னும் என்னோட ஒர்க்கை முடிக்கல, அதனால ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹாரி அப்படியா, உனக்கு ஒர்க்ல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்ல உனக்கு இந்த ஒர்க் புரியலைனாலோ எப்ப வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் அப்படின்னா நீங்களும் வீட்டுக்கு போகாம ஓவர் டைம் ஒர்க் பண்றீங்களா சார்னு கேட்க, ஹாரி ஆமா நான் ரொம்ப நாளாவே ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆமா நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்க, லியான் இல்ல சார் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி நீ ஒர்க்கை முடிச்சிட்டீனா வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் டின்னர் சாப்பிடலான்னு சொன்னதையெல்லாம் லியான் நினைச்சு பார்த்துக்கிட்டே பார்ல இருந்து ஹாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, அப்ப லியான் மனசுக்குள்ள நான் இது வரைக்கும் டைரக்டர் சார ஸ்ட்ராங்கானவர் போல்டானவர் நினைச்சிருந்தேன், இப்படி இவர் மனசோடைஞ்சு பயங்கரமா குடிச்சு பார்த்தது கிடையாது, டைரக்டர் சாருக்கு என்னாச்சு எதுக்காக இப்படி குடிச்சிருக்காருன்னு சொல்லி புலம்பிட்டே டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், அப்ப போதையில இருக்க நம்ம ஹாரி அழுதுகிட்டே ஜே ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி புலம்ப, அதை கேட்ட லியான் ஓஹோ டைரக்டர் சாருக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க போல, அவங்கள மறக்கறதுக்காகத்தான் சார் இந்த அளவுக்கு குடிச்சிருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டே லியான் ஹாரி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட, ஹாரி லியான் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நீ வீட்டுக்கு கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் டைரக்டர் சார் நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க, உங்களை எப்படி தனியா ஹால்ல விட்டு போக முடியும், உங்க பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் உங்களை பெட்ல படுக்க வச்சுட்டு போறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு குடிக்கலன்னு சொல்லி நிமிந்து நம்ம லியானை பார்க்க, அப்ப நம்ம ஹாரியோட கண்ணுக்கு லியான் நம்ம ஜே மாதிரி தெரிய, ஹாரி லியானை பார்த்து இவன் பார்க்க அப்படியே ஜே மாதிரியே இருக்கான், இவனோட கண்ணு இவன் பேசுறது எல்லாமே அப்படியே ஜே மாதிரியே தான் இருக்கு, இத்தனை நாள் நான் ஏன் இதை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லி வேகமா ஹாரி லியானை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டு போகாத என் கூடவே இருன்னு சொல்லி அழுக, அதை பார்த்த லியான் என்ன பண்றீங்க டைரக்டர் சார் என்னை விடுங்கன்னு சொல்லி ஹாரியை பிடிச்சு தள்ளி விட, ஹாரி வேகமா நம்ம லியானை கட்டி பிடிச்சு அவனோட லிப்ல கிஸ் பண்ண, ஷாக்கான லியான் ஹாரியை பிடிச்சு தள்ளி விட்டு என்ன பண்றீங்க டைரக்டர் சார் நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க ப்ளீஸ் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ண, ஹாரி லியானை போக விடாம பிடிச்சு நிறுத்தி நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி ஹாரி ஜேயை நினைச்சு கதறி கதறி அழுக, அதை பார்த்த லியான் மனசுக்குள்ள நான் முதல் தடவை ஸ்ட்ராங்கான ஒருத்தர் மனசு உடைஞ்சு என் தோல் மேல சாஞ்சு அழுது பாக்குறேன், ஹாரி அலறத பார்க்கும்போது என் இதயமே நொறுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, எங்க ஹாரி லியானை இழுத்து டைட்டா பிடிச்சுக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்க, ஹாரி திரும்பவும் ஐ லவ் யூன்னு சொல்ல, லியான் வேகமா நம்ம ஹாரிய கட்டி பிடிச்சு அவனோட லிப்ல ஃபோர்ஸா கிஸ் கொடுக்க, அப்ப லியான் வாய்ஸ் ஓவர்ல அந்த நிமிஷம் அவர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்வீட்டான முத்தமும் அவர் சொன்ன அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தையும் என் மனசுக்குள்ள அவர் மேல இருந்த காதலை இன்னும் அதிகமாக்கிடுச்சு, ஆனா எனக்கு அப்ப தெரியல அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கானது இல்ல இன்னொருத்தருக்கானதுன்னு, ஏன்னா நான் ஹாரி மேல அளவு கடந்த காதல் வச்சிருந்தேன், காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு, அது மட்டும் இல்லாம அந்த நைட்டு என் மனசு என்ன சொல்லிச்சோ அதைத்தான் நான் செஞ்சேன், அதனோட விளைவை நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க அடுத்த நாள் தூங்கி எழுந்த ஹாரி லியானை பார்த்து எதுக்காக இப்படி பண்ண லியான் நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் போதையில இருந்ததை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டியான்னு சொல்லி கேட்க, லியான் டைரக்டர் சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை பயன்படுத்திக்கல, நேத்து நைட்டு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான் சொல்ல, அதை கேட்ட ஹாரி நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி நான் நம்புவேன் நீ நினைக்கிறேன்னு கேட்க, லியான் நீங்க என்ன நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம், இதுல உண்மை என்னன்னா நான் உங்களை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் உங்களை அப்ரோச் பண்ணதா நினைச்சிடாதீங்க, எனக்கு என் இடம் என்னங்கிறது ரொம்ப நல்லா தெரியும், நேத்து நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹாரி லியானை பார்த்து அப்ப நீ மேல் ஒமேகாவான்னு சொல்லி கேட்க, லியானோ ஆமா ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நேத்து நடந்ததுக்காக நீங்க பொறுப்பேற்றுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, அதனால நேத்து நைட்டு நடந்ததை நம்ம ரெண்டு பேருமே
மறந்துடலான்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி எனக்கு ஒரு விஷயம் புரியல, இப்பதான் நீ என்ன லவ் பண்றதா சொன்ன, அதே சமயம் நேத்து நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தான், அதனால நம்ம மறந்துடலான்னு சொல்ற, அப்படின்னா நேத்து நடந்தது உன்னோட முழு விருப்பத்தோட தான் நடந்துச்சான்னு சொல்லி கேட்க, ஏன் நாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க கேட்டு என்னால எப்படி தர முடியாதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்க, அவன் சொன்னதை கேட்ட ஹாரி லியானை பார்த்து இவன் பார்க்க அப்படியே ஜே மாதிரியே இருக்கான், இவனோட பெரிய கண்கள், இவன் பேசுற விதம், இவனோட மென்மையான முகம், இவனோட ஸ்லிம் பாடி எல்லாமே அப்படியே ஜே மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஹாரி மனசுக்குள்ள பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு லியானை பார்த்து நீ நாளைக்கு உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு என் கூட என் வீட்டுல வந்து தங்குன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு ஷாக் ஆன லியான் என்ன ஜோக் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, ஹாரி நான் எதுக்காக ஜோக் பண்ணணும், நீ தானே என் மேல உனக்கு லவ் இருக்குன்னு சொன்ன, அதனால நீ என் வீட்டுல என் கூட இருந்தா தானே சரியா இருக்கும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு வேணா ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்ல, அதை கேட்ட லியான் அந்த அக்ரிமெண்ட்னால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு, நான் உங்க கூட தங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, ஹாரி ஏன்னா என்னை சுத்தி யாரும் இல்ல, ரொம்ப தனிமையில ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கும் போதே நான் தனிமையா இருக்க மாதிரி உணர மாட்டேன், அதனாலதான்னு சொல்ல, அதை கேட்ட லியான் மனசுக்குள்ள ஹாரி சொல்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் அவரு பக்கத்துல இருக்கும்போது என்னோட உண்மையான அன்பு அவருக்கு காட்ட முடியும், என் காதலை நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லி யோசிச்ச லியான் ஹாரி கிட்ட நான் உங்க கூட தங்க சம்மதிக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் ஹாரி சொன்ன மாதிரியே லியான் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஹாரியோட வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்க, அடுத்த நாள் லியான் நேரத்துல எழுந்து ஹாரிக்காக பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிட்டு இருக்க, அப்போ அங்க ஹாரி வரான், அவன் லியான் கிட்ட இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, லியான் நீங்க எழுந்துட்டீங்களா, நான் உங்களுக்காகத்தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி உனக்கு குக் பண்ணலாம் தெரியுமான்னு சொல்லி கேட்க, லியான் நான் குக்கிங் பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில டிஷ்ஷை குக் பண்ண தெரியும், அந்த டிஷ்ஷை தான் நான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹாரியோட கண்ணுக்கு லியான் ஜே மாதிரி தெரிய, ஹாரி லியான் கிட்ட நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்ல, இங்க லியான் என்னடானா டேபிள் நிறைய ஃபுட்டை குக் பண்ணி கொண்டு வந்து வைக்க, ஹாரி அந்த ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கேன், அதை பார்த்த லியான் ஹாரி கிட்ட டிஷ் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, ஹாரி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான லியான் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி கியூட்டா ஹாரிய பார்த்து சிரிக்க, அதை பார்த்த நம்ம ஹாரியோட கண்ணுக்கு திரும்பவும் ஜே சிரிக்கிற மாதிரி தெரிய, அவன் லியானை வெச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க, அதை பார்த்த லியான் என்னாச்சு ஹாரி என் முகத்துல ஏதாவது இருக்கா, எதுக்காக இப்படி என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஹாரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆமா இன்னைக்கு மதியம் நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாமா, நான் உனக்கு சில ட்ரெஸ் வாங்கி தரணும்னு சொல்ல, அதை கேட்ட லியான் ரொம்ப தேங்க்ஸ் ஹாரி, ஆனா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு பொதுவா அதிகமா ட்ரெஸ் வச்சுக்கிறது பிடிக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் வாங்கி தர ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணு, அது மட்டும் இல்லாம இப்ப நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க சென்ட் பாடி வாஷ் கொலாஜின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் வாங்கி தர ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் மனசுக்குள்ள ஹாரிக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சா என்ன, அதனாலதான் என்ன இந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன்னு லியான் பயங்கரமா ஹாப்பியாக, அப்ப லியான் வாய்ஸ் ஓவர்ல அன்னைக்கு ஹாரி என்ன கேர் பண்ணி பாத்துக்கிறதா நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா அந்த நிமிஷம் ஹாரி என்னோட வாழ்க்கையை மொத்தமா அழிக்க போறாருங்கிற விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல, அவரு என்ன மொத்தமா ஜேவா மாத்துறதுக்காகத்தான் இதையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க நைட்டு ஹாரி லியானை பார்த்து உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என் பக்கத்துல வந்து உன்னோட வேலையை ஆரம்பின்னு சொல்ல, அதை கேட்ட லியான் அவனோட பாத் ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு ஹாரியோட பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க, அப்ப லியான் திரும்பவும் வாய்ஸ் ஓவர்ல எனக்கு கிடைச்ச அந்த இன்பமான வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரமா முடிவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் கூட எனக்கு வெறும் டெம்பரவரியா தான் கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுதுன்னு சொல்ல, அடுத்த நாள் மழை பயங்கரமா வந்துட்டு இருக்க, அப்ப லியான் வாய்ஸ் ஓவர்ல அன்னைக்கு வந்த அந்த மழை என் இதயத்துல மலர்ந்திருந்த காதல் ரோஜாவை டார்க் நிறமா மாத்தி எனக்கு தெரியாத உண்மையை வெளிப்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப நமக்கு ஜேயோ பத்தின உண்மை எப்படி லியானுக்கு தெரிய வந்ததுன்னு காட்டுறாங்க, அதுல லியான் குளிச்சு முடிச்சுட்டு பாத் ட்ரெஸ்ஸோட கையில பால் கிளாஸ் எடுத்துட்டு ஹாரியோட பர்சனல் ரூமுக்கு வந்து கதவை தட்டி, ஹாரி உள்ள இருக்கீங்களா நான் உங்களுக்காக சூடா பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ரூமை தட்ட, ரூம்குள்ள இருந்து எந்த சத்தமும் வராதனால லியான் டோரை ஓபன் பண்ணிட்டு ரூமுக்குள்ள வர, வந்தவன் ஹாரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்க, அப்போ அங்க ஹாரி செவுத்துல மாட்டி வச்சிருக்க ஜேயோட பிக்க பாக்குறான், யார் இந்த பையன் இவன் பார்க்க என்ன மாதிரியே இருக்கானேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா அங்க ஹாரி வரான், அவன் லியானை பார்த்து என் அனுமதி இல்லாம எப்படி நீ இந்த ரூம்குள்ள வந்தன்னு சொல்லி கேட்க, லியான் கோவப்படாதீங்க ஹாரி நான் ரூமுக்கு வெளியே இருந்து ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டே இருந்தேன், உள்ள இருந்து எந்த சத்தமும் வராதனாலதான் நான் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தேன், தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி இந்த தடவை நான் உன்னை மன்னிக்கிறேன், இதுக்கப்புறம் என் அனுமதி இல்லாம இந்த ரூம்குள்ள நீ வரக்கூடாது, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி பாத் ட்ரெஸ்ஸோட இருக்க நம்ம லியானை பார்த்த ஹாரி எதுக்காக நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி என் முன்னாடி வந்து என்ன செடியூஸ் பண்ண பாக்குறியான்னு சொல்லி கேட்க, லியான் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஹாரி நான் இப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு வந்தேன், இனிதான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி அப்படின்னா நீ உன்னோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு, எனக்கு இன்னைக்கு உங்க கூட தூங்க மூடு இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் எனக்கு புரிஞ்சது ஹாரி ப்ளீஸ் என் மேல கோபப்படாதீங்க, நீங்க நைட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத
நான் கவனிச்சேன், அதனாலதான் நான் உங்களுக்காக சூடா பால் கொண்டு வந்தனே தவிர மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி எனக்கு பால் எல்லாம் தேவையில்லை, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் ஜேயோட பிக்க காட்டி ஹாரி இந்த பிக்ல இருக்கவர் யாருன்னு சொல்லி கேட்க, ஹாரி இவனோட பேரு ஜே, என்னோட லவ்வர்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்ட லியான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு எனது உங்க லவ்வரான்னு சொல்லி கேட்க, அப்பதான் நம்ம லியானுக்கு ஹாரி எதுக்காக அவனை அவன் கூட தங்க சொன்னாங்கிற விஷயமும் அவனோட ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சென்ட், கொலாஜின் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வச்சாங்கிறது புரிய வருது. அவன் ஹாரி கிட்ட அப்ப நான் ஜேயோட சாயல இருக்கனாலதான் நீங்க என்ன இந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹாரி நான் தான் உன்கிட்ட தெளிவா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் தான், மத்தபடி எதுவும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே, நான் சொன்னதை மறந்து நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா எதையாவது யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்ல, லியான் ஓகே ஹாரி எனக்கு புரிஞ்சுது, நான் இங்கிருந்து போறேன், அதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து இந்த பாலை மட்டும் குடிச்சிடுங்கன்னு சொல்லி கிளாஸ் ஹாரி கிட்ட கொடுக்க, ஹாரி நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லி கிளாஸை தட்டி விட, அந்த கிளாஸ்ல இந்த பால் நேரா நம்ம ஜேயோட பிக் மேல கொட்டிட, அதை பார்த்து பயந்த லியான் சாரி ஹாரி, இதை நான் வேணும்னு பண்ணல, என்ன புரிஞ்சுக்கோங்க, என் மேல கோவப்படாதீங்க, நான் வேணா இந்த பிக்கை க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்ல, அதை கேட்டு டென்ஷனான ஹாரி நீ முதல்ல இங்கிருந்து போறியா, ஆல்ரெடி உன் மேல நான் டென்ஷன்ல இருக்கேன், இதுல தேவையில்லாம எதையாவது பேசி என்னை இன்னும் மோசமா நடந்துக்க வச்சிடாதுன்னு சொல்ல, லியான் கோவப்படாதீங்க ஹாரி, நான் உங்களுக்காகத்தான் இந்த பாலை சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நான் வேணா இந்த பாலை டேபிள் மேல வச்சுட்டு போறேன், உங்க ஒர்க்கை முடிச்சிட்டு இந்த பாலை குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, கோபத்துல இருக்க ஹாரி லியான் கையில இருக்க பால் கிளாஸை வாங்கி லியானோட தலையிலேயே அந்த பாலை ஊத்தி விட்டு, இப்ப நான் கை தவறி உன் மேல இந்த பால் கொட்டிருச்சுன்னு சொன்னா நீ நம்புவியான்னு கேட்க, அதை கேட்ட லியான் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியாம நம்ம ஹாரிய பார்த்துட்டு இருக்க, ஹாரி என்ன பாக்குற, நம்ம ஒன்னா இருந்த நாள்ல இருந்தே நீயும் ரொம்ப நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக நமக்குள்ள நடந்த எல்லாமே வெறும் ஆக்சிடென்ட் தான் சொன்னையே, நீ பேசினதையெல்லாம் நான் நம்புவேன், உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான் நான் உங்ககிட்ட நடிக்கல, உண்மையா தான் இருந்தேங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியல, இங்க பாருங்க ஹாரி, நான் உங்களை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன், ஆனா என் காதலை காரணமா வச்சு உங்களுக்கும் ஜேக்கும் இடையில நான் வரணும்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது ரெண்டு மனசு சேர்ந்து ஒன்னா வாழ்றது தான், நான் அப்படித்தான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி உன்னோட பொய்யான வார்த்தைகள் எல்லாம் முதல்ல நிறுத்திட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போறியான்னு சொல்லி கத்த, அதை கேட்ட லியானா அங்கிருந்து ரூமுக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்க, அப்போ வாய்ஸ் ஓவர்ல அந்த நைட் என் இதயத்துல புயல் அடிச்சு என் கண்ணுல இருந்து கண்ணீர் மழை பொழிஞ்சிட்டு இருந்தது, நான் ஹாரி என்ன லவ் பண்றாரு, இனி என் வாழ்க்கை மொத்தமும் அவரோட தான் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனா அந்த சந்தோஷமும் எனக்கு நிலைக்கல, ஒவ்வொரு தடவை என்ன ஹாரி பார்க்கும் போதும் அவரு கண்ணுல தெரிஞ்ச அந்த அன்பு எனக்கானது கிடையாதுங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, அவரோட அன்பு அரவணைப்பு ஹாரி லவ் பண்ணிட்டு இருக்க ஜேக்கானது எனக்கானது இல்லைன்னு தெரிய வரும்போது என் மனசு ரொம்ப வலிக்குது, அந்த நேரத்துல என் மைண்ட் ஹாரியை விட்டு போன்னு சொன்னாலும் என்னோட இதயம் ஹாரியை தனியா விட்டு போக அனுமதிக்கல, அதனால நான் ஜேயோட ஸ்டண்டினா அவரு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்க லியானை காட்டுறாங்க, அவன் என்னோட பாஸ்ட்ல நடந்ததை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு, அந்த நேரத்துல தெளிவான பாதையில நான் பயணிக்கிற மாதிரியும் என் காலுக்கு கீழே பள்ளம் இருக்க மாதிரியும் நான் உணர்ந்தேன், எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, என் வயித்துல இருக்க குழந்தைய பத்தின உண்மை ஹாரிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் வேணா இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா, நான் அப்படி வேற ஊருக்கு ஓடி போனாலும் அங்க என்ன பாத்துக்க யாரு இருக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அம்மா நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், இந்த நேரத்துல நீங்க என் கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இதோட காதல் தீய சீரிஸ் எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், பை.